நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நான் பர்சனலா தத்தெடுக்க போறேன். நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்களை பயணிக்க போறேன். இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே. வணக்கம் நண்பா, நாங்கள் ஜான் ஜேடி. கரூர்ல இறந்த 41 குடும்பத்தை வந்து இப்போ தத்தெடுக்க போறாராம், அதுவும் வந்து தளபதி. ஸோ எதனால என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஆது அர்ஜுன் அவர்கிட்ட வந்து ஒரு மீட்டிங் மாதிரி இருந்து பேசியிருக்காங்க. ஸோ பேசுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தளபதி வந்து அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து சும்மா ஏதோ போனோம், அந்த காசு கொடுத்தோம் அப்படின்னு இல்லாம, அந்த 41 குடும்பத்தை வந்து நம்ம தத்தெடுப்போம். அந்த 49 குடும்பத்தை வந்து கடைசி வரையும் அவங்க வீட்ல இருந்த அவங்களுடைய வீட்டுக்காரா இருக்கட்டும், இல்ல வந்து புள்ளையா இருக்கட்டும், அவங்கலாம் வந்து இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அத நம்ம கடைசி வரையும் வந்து நம்ம குடும்பமா இருந்துட்டு, அவங்க வீட்ல ஒரு மகனாவோ, வந்துட்டு நம்ம வந்து கடைசி வரையும் அவங்களுக்கு வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து தளபதி முடிவு பண்ணியிருக்காராம். ஸோ பாருங்க, 41 குடும்பத்துக்கு அவர் வந்து தத்தெடுக்கிறாரு. தத்தெடுத்தது மட்டும் இல்லாம, அது கடைசி வரையும் வந்து அது தேவையானது எல்லாமே பண்றேன் அப்படின்னு இப்போ சொல்ற இந்த விஷயம் இருக்குது. அதாவது சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த திட்டுறது, இந்த அவர் வந்து பார்க்கல, அவர் வந்து எதுவுமே வந்து இதுவரையும் வாய் தொறந்து பேசல அப்படின்ட்டு. இந்த சும்மா ஏதோ வீடியோ கால் மாரி பேசினாரு, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க திட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க. இப்ப என்ன கூட திட்டலாம். நான் வந்து அந்த கட்சி ஆளு, அது சம்மந்தப்பட்டு பேசுறேன் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. அது எல்லாமே ஓரமா வச்சுருங்க. இது நம்மளுக்கு பிடிக்கும், பிடிக்காது, இந்த கட்சி ஆளுங்க அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து சும்மா ஏதோ பணத்த குடுத்துட்டு போயிட்டோம், நம்ம கடைய முடிஞ்சுதுடா அப்படின்னு நினைக்காம, இதுக்காக வந்து ஒரு ஒருத்தர் குடும்பத்த வந்து ஏத்துக்கிறேன், அது வந்து நான் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தளபதி சொன்ன இந்த விஷயத்த வந்து நீங்க எப்படி உங்களுடைய கருத்துன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க.